नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते पदमतिहे क्षितिकण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते கவியுமாய் கிழத்தி உருவுமாய் தோன்றிய வாணி சரஸ்வதியே தரித்ததாம்பூலம் தந்து தவமேற்று வாழ்த்திய தேவி சரஸ்வதியே சிரத்தை பெயர் தாங்கி வரத்தை தர ஓங்கி சிலிர்த்திடும் வாணி சரஸ்வதியே கீர்த்திகள் அருளிடும் கூத்தனூர் நாயகி காத்தருள்வாயே சரஸ்வதியே குப்த கங்கையாய் கல்வி தெய்வமாய் அமர்ந்திட்ட வாணி சரஸ்வதியே கையில் புத்தகமும் அக்ஷரமாலையும் தாங்கிடும் தேவி சரஸ்வதியே. டாப் டிவி மற்றும் டாப் ராஜா ஸ்டுடியோ வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லிடைக்குறிச்சி பகுதியில் இருக்கிறோம். டாப் டிவியின் சார்பாக கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியை கடந்த 11 ஆண்டுகளாக சீரோடும் சிறப்போடும் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இந்த கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத, இந்த கொலு வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கு, எத்தனை வருஷமாக அந்த கொலு வச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேர் சௌமியா, ஊர் வந்து கல்லடைக்குறிச்சி, தெரு குத்துக்கல் தெரு. 15 வருஷம் கொலு வச்சுருக்கீங்களா? இந்த கொலு வைக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, நீங்கள் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்க, உங்கள் மனசு எந்த மாதிரி ஃபீல் பண்ணுது, அதை மட்டும் சொல்லுங்கள். மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் நல்ல நன்மைகள் தரும். உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர்? என் பேர் ஹரிணி. ஹரிணி என்ன படிக்கிறீங்க? ஹரிணி செகண்ட் ஸ்டாண்டர்ட். செகண்ட் ஸ்டாண்டர்டா? ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ஏவிஆர்எம்பி. ஏவிஆர்எம்பியா? ஏவிஆர்எம்பி. ஏவிஆர்எம்பியா? அது எந்த ஊர்ல இருக்கு? அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரமா? ஸ்கூலுக்கு எதுல போறீங்க? ஆட்டோல. டெய்லியா? சூப்பர். 3 நாள் துர்காலட்சுமி சரஸ்வதி, அந்த 3 நாளும் சின்ன குழந்தைகளை வச்சு கொண்டாடுவாங்க. அப்புறம் மிச்ச நாள் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். எல்லா சுமங்கலிகளை எல்லோரும் கூப்பிட்டு நம்மளால் ஆன சாமான்களோ வெத்தல் வாக்கு பழமோ சாமான்களோ ரகுகளோ எல்லாம் கொடுப்போம். எங்களுக்கு இது என்றைக்கும் நல்லா நடந்துகிட்டே இருக்கணும், நல்ல நிகழ்ச்சியாக நடந்துருக்கணும். எத்தனை வருஷமாக அந்த கொலு வச்சுருக்கீங்க? எங்கள் வீட்டில் 15 வருஷமாக நடக்கிறது. ஆனால் ஊடையில் 2 வருஷம் வைக்கலை, அது தண்ணி வச்சுட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தேங்க்யூ. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகன் தனை போற்றிடுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். கணங்களின் அதிபதி கணபதி திருவடி கருத்தினில் வைத்தே கை தொழுவோம். டாப் டிவி வழங்கும் கொலு கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் கல்லடைக்குறிச்சி பகுதியில் குத்துக்கல் அப்படிங்கிற ஒரு தெருவில் இருக்கிறோம். இந்த தெருவில் இருந்து நம்ம டாப் டிவியின் சார்பாக இப்போ ஒரு வீட்டில் கொலு வச்சுருக்காங்க, அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். அவங்க எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்காங்க, அந்த கொலு வச்சுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, அவங்களுடைய மனசில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நாங்கள் வந்து 10 வருஷமாக கொலு வச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம். குழந்தைய சின்ன பிள்ளைகளாக இருக்கையில் வைக்கணும், எல்லா வீட்லேயும் போய் பார்த்துட்டு வந்து எங்கள் வீட்டில் நம்மளும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதை நாங்களும் வச்சிட்ருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இப்போ வருஷம் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வருஷம் கூட டிலே ஆகாமல் வச்சுக்கிட்டே இருக்கோம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. 10 வருஷமாக வச்சுட்ருக்கோம். ஆமாம், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பப்போ அந்தந்த வருஷம் வந்து நிறைய பேர் வருவாங்க, எல்லாருக்கும் பிரசாதம் நம்மளால் முடிஞ்சது என்ன செய்யணுமோ நல்லா செய்வோம். எங்களுக்கு மன நிறைவாக இருக்குது. நிறைய பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிறதுலேருந்து
மன திருப்தியாக இருக்குது, சால்வாக இருக்குது. நல்லா பிள்ளைங்கள்லாம் நல்லா படிப்பாங்க. நல்லா நல்லா ஃபஸ்ட்டு 3 நாள் துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதின்னு 3 நாள் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் இந்த மாதிரிலாம் பண்ணி நல்லா செய்வோம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது டெய்லி எல்லோரும் வந்து நல்லா பூஜையில் கலந்துக்குவாங்க. பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம். ஃப்ரெண்டோட அம்மாண்ணா, நான் அவங்க கொலு வைக்கிற டைம்லாம் வருவேன். எப்போதும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவேன். நல்லா எப்போதுமே நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. மெனக்கட்டு நிறைய செஞ்சுருப்பாங்க. நல்லா புதுசு புதுசாக நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த குழு நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்களா? இல்லை, நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்களுக்கும் ஆசை இந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு. அம்மா கிட்ட சொல்லி இப்படி அரேஞ்ச் பண்ணால், ஆமாம் இவங்க அம்மா இப்படி அரேஞ்ச் பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், எல்லாருக்கும் எடுத்து கொடுக்கறது செய்கிறது. ஆமாம். எங்கே படிக்கிறீங்க? நான் கோயம்புத்தூரில் படிக்கிறேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். கல்விக்குறிச்சி தான் ஊரே? ஆமாம், நேட்டிவ் இங்கே தான். ஆமாம். ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி நடந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூரன் அசுரன் அவனை அம்மை வதம் பண்ணிய அந்த அற்புதமான காட்சி இங்கே கொண்டாடுது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க. நீங்கள் உங்கள் பேர் என்ன பேர்? சசிரேகா. சசிரேகா. சிரிச்சுட்டே இருக்கீங்க எப்போதும். எந்த காலேஜ்? பிஜி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் தானே எல்லாருமே? ரொம்ப சந்தோஷம். அந்த குழு இப்போ தான் பார்க்குறீங்களா? இல்லை பண்ணுவீங்களா? இவன் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் மேட்ஸ் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லா வருஷமும் வரும். உங்களுக்கு ஊர் எந்த ஊர்? கல்லிடை தான். கல்லிடை குறிச்சி தானா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உங்களை பார்த்ததில்ல மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்லுங்க மேடம். ஹலோ. ஓ, உங்கள் பொண்ணு தானே? ஆமாம். சரி சரி. இவங்க ஃப்ரெண்டா? போ. ஓ, கிளாஸ்மேட்டா? ஆமாம். சரி சரி. நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி வீட்டில் என்னோட சித்தி வீட்டில் எல்லா இடத்துலையும் வைப்பாங்க குலு. ஸோ அக்கா தான் வந்து பார்த்து எங்கள் வீட்டிலே வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால ஓகே சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வச்சாங்க. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க எப்போது இயர்லி. நல்லா ஹாப்பியாக இருக்கும். எத்தனை வருஷமாக அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? சப்போர்ட் இப்போது ரீசெண்டாக தான் ஒரு 4 years 5 years தான். அதுக்கு முன்னாடிலேருந்தே அம்மா நான் வைக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் இப்போ தான் கிளாஸ் 12 முடிச்சிருக்கேன். நீட் கோச்சிங் படிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீட் போயிட்டு? நீட் கோச்சிங் இப்போ எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். எது டாக்டருக்கா? ஆமாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி டாக்டர் ஆகணுங்கிறது தான் என்னுடைய லட்சியமும். தேங்க்யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு டாக்டர் உருவாகணும். உங்கள் கீழ் வீட்டில் ஒரு பையனை கேட்டோம், நல்லா டாக்டர் கஷ்டப்பட்டு படித்து நல்ல ஒரு லட்சியத்தோடு படித்து டாக்டர் ஆனேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்கும்போது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து இந்த குழுனால மனசு எப்படி ஃபீல் பண்ணுது? எந்த மாதிரி நினைக்கிறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஆன்மீக ரீதியாக எப்படி சந்தோஷப்படுது? இல்லை, வீடு வந்து ஆல்ரெடி எப்போவுமே பிரைட்டாக இருக்கும். கொலு வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால எனக்கு அது கொஞ்சம் பிரைட் கலர்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த குழுவில் வந்து உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கங்க சார். வணக்கம். எங்கள் பொண்ணு வீட்டில் எனக்கு பொண்ணு வீடு கொலு வைப்பா வந்திருக்கோம். நாங்கள் அப்பா அம்மையும் வருவோம். சந்தோஷமாக எங்கள் பொண்ணு நல்லா செய்வோம். ரொம்ப சந்தோஷம். எத்தனை வருஷமாக? 10 வருஷம் ஆகுது. எங்களை எப்பவும் வர வைப்பா, நல்லா செய்வா, கொலுவும் நல்லா வைப்பாம்மா. ரொம்ப சந்தோஷம். உங்கள் பேர்? ரொம்ப சந்தோஷம். என் பேர் தங்கம். தங்கம். ரைட், சூப்பர் சூப்பர். பேர்லேயே தங்கத்தை வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இந்த குடும்பத்தில் பேசினது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிவியின் சார்பாக, டாப் ராஜா ஸ்டுடியோ சார்பாக ஒரு சிறந்த குழுவாக தேர்வு செய்து அவங்களுக்கு நம்ம ஒரு சரஸ்வதி போட்டாவை டாப் டிவி ராஜா சார்பாகவும் நமது டாப் ராஜா ஸ்டுடியோ சார்பாகவும் அவங்களுக்கு ஒரு சின்ன ஃபோட்டோவை ஒரு அன்பின் பரிசாக கொடுக்குறேன்.
நம்ம வந்து அம்பாசமுத்திரம் தாலுகா கல்லடைக்குறிச்சி பகுதியில் வந்து நம்ம குழுவை வந்து பார்த்துட்ருக்குறோம். இப்போ மேலரத விதி சீதா ஜுவல்லரி நாராயணன் மற்றும் நம்ம செல்வி அவங்க வீட்டில் தான் நம்ம வந்து இப்போது இருந்துகிட்ருக்குறோம். இப்போ இந்த கொலு வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்க. எல்லோரும் ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அனைத்து தெய்வங்களும் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கொலுவை இந்த இடத்துல பார்க்க முடியுது. ரொம்ப பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய தத்துவங்கள் சொல்கிற அளவுக்கு ஆன்மீக ரீதியாக ஒவ்வொன்றும் அடுக்கடுக்காக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு செட்டாக வச்சுருக்காங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி சொல்லணுன்னாலே ஒரு அரை மணி நேரம் ஆகும். இருந்தாலும் அவங்கள்ட்ட இப்போ அந்த செல்வி அம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த கொலு எத்தனை வருஷமாக வச்சிட்ருக்குறாங்க, அவங்களுடைய அனுபவங்களை இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். உங்களுடைய அனுபவங்களை நம்ம டாப் டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கள். அப்படியே பேசுங்க. நாங்கள் வந்து இது 12வது வருஷம் வச்சுக்கிட்டு இருக்கணுன்னே தோணிட்டு தான் இருக்கோம். எல்லா குட்டி பிள்ளைகள்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம்லாம் வழங்கிட்டு அப்படியே எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. எத்தனை வருஷமாக கொலு வச்சுட்ருக்கீங்க? இது 12வது வருஷம். 12 வருஷம் வச்சுட்ருக்கீங்க? 12 வருஷம். அந்த கொலு வைக்கிறதுனால உங்களுக்கு உங்கள் மனநிலை எந்த அளவுக்கு? அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாம் சாமி கும்பிட்றது எல்லாருமே வருவாங்க. குழந்தைகள் எல்லாம் சந்தோஷமாட்டு எல்லாம் கொடுத்து பிரசாதம்லாம் வழங்குவோம். ரொம்ப சந்தோஷம். இப்போ வேறு என்ன உங்கள் வீட்டில் வேறு யாரை பற்றி சொல்ல விரும்புகிறீங்க? சீதா ஜுவல்லர்லாம் சொன்னீங்களே, கடை வச்சுருக்கீங்களா? என்ன கடை வச்சுருக்கீங்க? நகைக்கடை வச்சுருக்கீங்களா? நகைக்கடை வச்சுருக்கோம். தங்க நகை கடையா? ஆமாம். சூப்பர். என்ன கடை பேர்? என்ன பேர்? சீதா ஜுவல்லரி. ஆமாம், சீதா ஜுவல்லரின்னு வச்சுருக்காங்க. நகைக்கடை. நகை வேணுங்கிறவங்க இவங்க நகைக்கடை போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருக்குது நகைக்கடை? பிள்ளையார் கோயில் பக்கம், கல்லடைக்குறிச்சியா? கல்லடைக்குறிச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் காய்கனி பஜார் பக்கத்தில் சீதா ஜுவல்லரின்னு வச்சுருக்குறாங்க. நகை வாங்கணும் விருப்பப்படுறவங்க அங்கே போய் பயன்படுத்திக்காங்க. நல்ல கொலு நல்ல சிறப்பாக வச்சுருக்காங்க. இவங்க தொழிலும் இவங்களுடைய வீடும் நல்ல மென்மேலும் வளர்ச்சி பெறணும் அப்படின்னு டாப் டிவி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம்மா. நீங்கள் எங்கேருந்து வரீங்க? உங்கள் வீடு பக்கத்து வீடு. கொலு வைக்கலையா? நாங்கள் இன்றைக்கி மட்டும் லைட்டாக தான் வச்சுருக்கேன். அது இந்த மாதிரிலாம் இருக்காது. நாங்கள் சின்னதாக தான் வச்சுருக்கோம். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். கொலு வைக்கிறதுனால உங்கள் மனசு எந்த அளவுக்கு சந்தோஷம்? கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் நல்லாயிருக்கும். என் பேர் சாந்தி. ரொம்ப சந்தோஷம். சாந்தி வச்சுருக்கதா சொன்னாங்க. சின்னதாக வச்சுருக்கேன், எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவங்க உங்களுக்கு என்ன உண்டு? உங்களுக்கு இது எங்கள் சித்தி வீடு. சித்தி வீடா? ஆமாம். 4 இயர்ஸாக வந்து நான் 4 to 5 இயர்ஸாக தான் வந்து பார்த்துட்ருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதனால தான் வி சஜஸ்ட் யூ டு கம் ஹியர். சூப்பர். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? கார்த்திகா. ரைட். கார்த்திகா வந்து இப்போ அவங்க வீட்டில் நம்ம எடுத்தோம். அங்கே இருந்து நம்ம எங்கள் சித்தி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஒரு அன்போடு கூப்பிட்டு வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி இவங்களாம் வந்து நல்ல ஒரு லட்சிய பெண்மணி கார்த்திகா. இன்னும் நல்லா படித்து நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அப்படி தானே? எஸ், நான் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கேன். டாக்டர் ஆகணும் ஆம்பிஷன். ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சந்தோஷம். டாப் டிவியின் சார்பாக இந்த நீட்டு எழுதியிருக்கக்கூடிய கார்த்திகா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம டாப் டிவியின் சார்பாகவும் அம்பாசமுத்திரம் தாலுகா மக்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டிக்கிறோம். இந்த மாதிரி பெண்கள்லாம் வந்து ஒரு லட்சியத்தோடு இருக்கணும். ஒவ்வொரு பெண்களும் தன் மனசில் வந்து நம்ம இப்படி டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி ஆகணும், கலெக்டர் ஆகணும், இன்னும் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும், சேவை பண்ணணும், அரசியல் வரணும். இன்னும் ஒவ்வொரு பெண்களும் அவங்க மனசில் லட்சியத்தை வளர்த்து கொண்டு இதே போல் பல கார்த்திகா உருவாக வேண்டும் என்பதற்காகவும் இது ஒரு எடுத்துக்காட்டாக அவங்கள்ட்ட பேசுகிறேன். உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். இந்த கல்லடைக்குறிச்சி மக்கள் வந்து இப்போ நம்ம கடந்த 11 வருடமாக இந்த கொலு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ 2 நாளாக அந்த பகுதியில் எடுத்துகிட்ருக்குறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.
ராமச்சந்திரபுரம் அப்படிங்கிற ஏரியாவில் தான் இப்போ நம்ம கொலு எடுத்துகிட்ருக்கோம். இப்போ மேடம் வீட்டில் எப்படி கொலு வச்சுருக்காங்க, எத்தனை வருஷமாக வச்சுருக்காங்க, அவங்க கொலுவை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன, எத்தனை வருஷமாக கொலு வச்சுருக்கீங்க? என் பேர் சாய் மீனா. நான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கேன். ஆமாம், இந்த வருஷம் தான் வச்சுருக்கேன். எல்லாமே இந்த வருஷம் தான் வாங்கியிருக்கேன் புதுசாகவே. ஓ, புதுசாக வாங்கினீங்களா? ஆமாம், இந்த வருஷம் தான் எல்லாமே வாங்கியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இது எங்கே வாங்கினீங்க? இந்த பாலு ஜுவல்லர்ஸ். பாலு ஜுவல்லர்ஸ் எங்கே? அம்பாசமுத்திரம். அங்கே வாங்கினீங்க? ஆமாம். கொலுலாம் ஓரளவு நல்ல விலை எப்படி இருந்தது? போமே எல்லாம் ரேட்லாம் 950 ரூபா ஒரு பீஸா? செட்டே தசாவதார இது 8 அஷ்டலக்ஷ்மி. இது என்ன சொல்லுங்கள்? அஷ்டலக்ஷ்மி. இது ஃபுல்லாக ஆமாம் அஷ்டலட்சுமி. ஆமாம், இது தசாவதார செட்டு. இது தசாவதார செட்டு. இதுவும் 900 ரூபா. இதெல்லாம் 350 ரூபா தனி பீஸ். ஆமாம், பிள்ளையார் முருகர் 350. ஆமாம். ஓ, பரவாயில்ல. இது பிள்ளையாரும் இந்த சேர் வந்து 240 ரூபா. ஓ, சரி. சிம்மாசனம் இதோட. இது இந்த வருஷம் வந்திருக்கு மாங்கனி செட்டு. மாங்கனி. ஆமாம், சரி. இது ரெங்கநாதர் பள்ளி கொண்ட மாதிரி. இது இந்த வருஷம் இது புதுசு தான். ஓ, சரி சரி. கிருஷ்ணர் அது வெண்ணெய் திருடும் போது அம்மா கட்டி போட்டதுனால அந்த இது ரைட். சூப்பர், ரொம்ப அருமை. அப்போ இதில் பார்த்தாலே நீங்கள் எப்படியும் ஒரு 5000 ரூபா வாங்கியிருக்கீங்களா? 5000 ரூபா. என்ன? ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறீங்களா? ஆமாம், இந்த ஃபஸ்ட் டைம். எனக்கு வைக்கணும் ரொம்ப நாள் ஆசை. இந்த வருஷம் தான் வச்சுருக்கேன். ஓ, ரொம்ப நாள் ஆசை. என்ன இந்த வருஷம் தான் நிறைய? ஆமாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இந்த கொலு வைக்கிறனால உங்கள் மனசு எப்படி இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு முன்னாலெல்லாம் கொலு வைக்கிறவங்க வீட்டில் போய் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கேன். எனக்கு வைக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் சரி இப்போ வேண்டாம் அப்படின்னு விட்டுடுவேன். இந்த வருஷம் எனக்கு வைக்கணும்னு தோணுச்சு, அப்புறம் நான் வச்சுருக்கேன். மனசுலேயே வைக்கணும் ஒரு லட்சியத்தை ஏற்படுத்திக்கிட்டு. அது மாமியாரோட வழக்கம் இல்லை, அவங்க வச்சு வழக்கம் இல்லை. அதனால நானும் சரி வழக்கம் இல்லை வேண்டாம் நானும் விட்டுட்டேன். ஆனால் இந்த வருஷம் எனக்கு வைக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சி நான் வச்சுட்டேன். ரொம்ப சந்தோஷம். என் ஹஸ்பண்ட்கிட்டே கேட்டேன், நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் எல்லாமே அவங்களோட ஏற்பாடு தான். ஓ, பரவாயில்ல பரவாயில்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் தான் எனக்கும். இன்னும் மென்மேலும் நீங்கள் இன்னும் உங்கள் செல்வங்கள் பெருகணும், இன்னும் நல்ல மென்மேலும் வளரணும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 5th ஸ்டாண்டர்டா? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியா? ரைட். நல்ல படிப்புலாம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. நல்லா படிக்கிறீங்களா? ரைட், ரொம்ப சந்தோஷம். ஏதாவது பாட்டுலாம் படிச்சிருக்கீங்களா? படிக்கல. நல்லா ஏதாவது அடுத்த முறை வருவேன், ஒரு பாட்டு நீங்கள் அதுக்குள்ளே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், சரியா? டான்ஸ் தான் கற்றுன்னு இருக்கேன். அப்படியா? ஓ, படிச்சிட்டுங்களா? சரி சரி சரி. பரதநாட்டியம் எங்கே படிச்சிட்டீங்க? ஆன்லைன் கிளாஸில் தான். அக்கா சொல்லி கொடுக்குறா. ஓ, அப்படியா? தம்பி ஒய்ஃப் சொல்லி கொடுக்குறா. ஓ, சரி சரி. அடுத்த வருஷம் நான் பாடுறேன், இப்போ நான் பரதநாட்டியம்னா பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 2 படிக்கிறீங்களா? 2வது படிக்கிறீங்களா? ஆமாம். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? மகாத்மா காந்தி. நீங்களும் மகாத்மா காந்திதானா? சூப்பர், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். பேர் என்ன பேர்? கார்த்திகேயன். கார்த்திகேயன். 2ஆம் கிளாஸ் படிக்கிறாரு. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். அடுத்த வருஷம் இவங்க இன்னும் நல்ல சிறப்பாக இன்னும் பெரிய பிரம்மாண்டமாக கொலு வைக்கணும், இவங்க குடும்பம் மென்மேலும் வளரணும் அப்படிங்கிற டாப் டிவியின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दिनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे क्षितिकण्ठ